இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தம்பதிகள் வந்து தன்னுடைய கணவன் காலில் விழுவதும், இரண்டு தம்பதிகளும் பெற்றோர் கால்களில் விழுவதும் இது தேவையில்லாத ஒன்று தான். மனிதன் இன்னொரு மனிதன் காலில் தலை வணங்குவதா தான்? அது கிடையாது, அது தேவையில்லை. உண்மையாக இருந்தால் போதும். ஒரு மனிதனுடைய காலில் வந்து இன்னொரு மனிதன் வந்து காலில் விழுவது தவறான விஷயம்தான். பெத்த தாய் காலில் விழுவதே தவறு தான், தவறான விஷயம்தான். அது என்ன, ஏன் தவறுனா, எதுக்கு காலில் விழணும், எதுக்கு அந்த மனிதனுக்கு மனிதன் தலை வணங்க வேண்டும், அதான் இங்கே நான் சொல்கிறேன். இன்னைக்கு அவங்க நம்மளை பெற்றாங்கன்னா நம்ம இன்னும் நம்மளும் பெற்றோர்களாக ஆக போகிறோம். அவ்வளோதான். பெத்த தாயை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க, அதுவே பெரிய விஷயம்தான். அந்த காண்டி அந்த பெற்றோர்கள் கால்களில் விழுவது தவறான விஷயம்தான். எதுக்கு காலில் விழுகணும்? அவங்கள கண்கலங்காமல் பார்த்து கொண்டாலே அதுவே பெரிய விஷயம்தான். மனவேதனை அடையாமல், அவர்களை கண்கலங்க விடாமல், அவர்களை கஷ்டப்படுத்தாமல் பெற்றோர்களை பார்த்து கொண்டாலே அதுவே போதுமான விஷயம்தான். காலில் விழக்கூடிய அவசியம் தேவை இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய காலிலும் விழுவது தவறான விஷயம்தான். எதுக்கு காலில் போய் விழுகணும்? எந்த ஒரு மனிதனுடைய காலில் எதுக்காக விழணும்? விழக்கூடாது, தலை வணங்கக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுந்து தலை வணங்குவது தவறான விஷயம்தான். இறைவன் திருக்குறானில் சொல்லிவிட்டான். எல்லாம் சரி சமந்தான், ஆணும் பெண்ணும் சரி சமந்தான். கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் மனைவியும் சரி சமந்தான். கணவன் மனைவிகளை சண்டை வந்தாலும் யார் விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்க தான் பெரிய மனுஷன். இதில் யார் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டோங்கிறதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. குடும்பத்துக்குள்ள யார் விட்டு கொடுத்து போகிறா அதான் கணக்கு. இங்கே நான் வெற்றி பெற்று கப்பை வாங்கிட்டேன்னு சொல்லிலாம் காட்டக்கூடாது. இங்கே வெற்றி தோல்விலாம் கிடையாது. குடும்பத்துக்குள்ள மனைவி கிட்ட வந்து கணவன் வந்து 1000 தடவை கூட மன்னிப்பு கேட்கலாம். அது வந்து விட்டு கொடுத்து போகிறது தான். விட்டு கொடுத்து போகிறது. நம்ம அவங்கள மன கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்கள துன்பப்படுத்திடக்கூடாது, அவங்கள துயரப்படுத்திடக்கூடாது, அவங்கள அள வைத்து விடக்கூடாது, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் மன்னிப்பு கேட்கறது. அவங்க மனதை ஆறுதல் படுத்த வேண்டும், அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் மன்னிப்பு கேட்கறது. அந்த மன்னிப்பு கேட்டு விட்டு அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம வரவிடாமல் பார்த்துக்கிறோம். அதான் ஒரு கணவனுடைய விஷயம். ஒரு மனைவி கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்கறதுல தவறே இல்லை. 1000 தடவை வாழ்நாள் முழுக்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதில் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல என்ன அசிங்கமும் இல்லை, கேவலமும் இல்லை. அதுக்காண்டி அந்த மனைவி வந்து வெற்றி பெற்று விட்டால், அவள் கப்பு வாங்கி விட்டால்னா அர்த்தம் கிடையாது. விட்டு கொடுத்து போகுதல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனாத்தே அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அந்த பயணங்கள் வந்து தொடரும். அவங்களுடைய அந்த பயணம் வந்து இறுதி காலம் வரைக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து கொண்டே போகும். இவர்களை பார்த்து பிறரும் அவர்கள் நல்வழிப்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளிலும் அவர்கள் பயணிப்பார்கள். இவர்களோடு சேர்ந்து அவர்களும் பயணிப்பார்கள். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து பல பேர் நம்மளை பார்த்து நடந்துக்கிடுவாங்க. நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிட்டோம்னா நம்மளை பார்த்து பல பேர் நல்ல விதமாக நடந்து நம்மளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பாங்க. இதாங்க வாழ்க்கை. என்ன, மனைவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது தவறான விஷயமா? நல்ல விஷயம்தான். வாழ்நாள் முழுக்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயம்தான்.